சுகர் பேஷண்ட்லாம் டென்டல் இம்ப்ளான்ட் செஞ்சுக்கலாமா? நீரிழிவு நோய் இருக்கிறவங்களுக்கு வந்து டென்டல் இம்ப்ளான்ட் செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? செய்யலாமா? செய்கிறதுனால ஏதாவது பாதிப்பு வருமா? இது பிரச்சனை ஏதாவது இருக்குமா? அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம், என் பேர் டாக்டர் அருண். பேர்ல்ஸ் பல் மருத்துவமனை, சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் 2001 நடத்திட்டு இருக்கோம். இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும், அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் டென்டல் ஹெல்த், டென்டல் அவேர்னஸ் சம்மந்தமாக செஞ்சுட்ருக்கோம். டயபெட்டிஸில் நம்ம என்ன முக்கியமாக பார்க்க வேண்டியது அப்படின்னா, அந்த பேஷண்ட் வந்து எவ்வளோ வருஷம் அவங்க வந்து டயபெட்டிஸ் நோயால் அஃபெக்ட் ஆகியிருக்காங்க, என்ன மாதிரி டயபெட்டிஸ், அது இன்சுலின் எடுத்துக்கிறாங்களா ஆர் மாத்திரையினால் அந்த டயபெட்டிஸ் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுறாங்களா, இந்த சுகர் இருக்கிறதுனால உடலில் வேறு ஏதாவது பகுதியில் பாதிப்பு இருக்குதா, என்ன மாதிரி மருந்து சாப்பிட்றாங்க, இந்த மருந்தால் அவங்களோட எலும்புக்கோ ஆர் நாக்குக்கோ ஆர் அந்த சலைவா சுரக்கும் தன்மைக்கோ ஏதாவது பாதிப்பு இருக்கா, ஃபஸ்ட்டு செக் பண்ணுவோம். செக் பண்ணதுக்கப்புறம் அந்த பேஷண்ட் வந்து இம்ப்ளான்ட் செய்கிறதுக்கான சாத்தியம் இருக்கான்னு தான் நெக்ஸ்ட்டு டிசைட் பண்ணுவோம். இது நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, அவங்களோட சுகர் பேட்டர்ன் என்ன. நம்ம நிறைய வீடியோவில் பார்த்தா மாதிரி இந்த டென்டல் இம்ப்ளான்ட்டுங்கிறது வந்து ஒரு சர்ஜிக்கல் ப்ரொசீஜர். இட்ஸ் அ மைனர் ஓரல் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர். அப்படின்னா சுகர் யூஸ்வலாக வந்து அன்கண்ட்ரோல்டாக இருக்கும்போது பொதுவாக எனி சர்ஜரி அவாய்ட் பண்ணுவோம். ஏன் அவாய்ட் பண்ணுவோம்னா, இந்த சுகர் ஜாஸ்தி இருக்கும்போது உடம்போட ஹீலிங் பொட்டென்ஷியல், இப்போ நம்ம சர்ஜரி பண்ணுறோம் அப்படின்னா அந்த சதையில் வந்து ஓப்பன் பண்ணி தான் எலும்பில் இந்த இம்ப்ளாண்ட்டை பொருத்துவோம். இப்போ சதையை தையல் போட்டு க்ளோஸ் பண்ணுவோம். ஸோ க்ளோஸ் பண்ணும்போது சுகர் லெவல் ஜாஸ்தி இருக்கும்போது அந்த ஹீல் ஆகிறதுக்கான டைம் ஜாஸ்தி ஆகும். இந்த ஹீல் ஃபுல்லாக ஆகாமல் அந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் முக்கியமாக நம்ம என்ன கவனிக்க வேண்டியது அப்படின்னா, அவங்களோட அந்த அரௌண்ட் தட் சர்ஜரி உள்ள பிளட் கண்ட்ரோல் எவ்வளோ, சுகர் கண்ட்ரோல் எவ்வளோன்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். இது யூஸ்வலாக வந்து அவங்களோட ஃபாஸ்டிங் பிளட் சுகர் லெவல் செக் பண்ணுவோம். போஸ்ட் பிராண்டியல் பிளட் சுகர், அதாவது சாப்பிட்ட பிறகு 1.5 மணி நேரம் கழிச்சு எடுத்த பிளட் சுகர் லெவலோட வேல்யூ எவ்வளோன்னு செக் பண்ணுவோம். பொதுவாகவே வந்து நார்மல் வேல்யூ 70 to 110 இருக்கும் ஃபாஸ்டிங் அப்படின்னா. அரௌண்ட் லெஸ் தென் அப் டு 140 to 160 வரைக்கும் இருக்கலாம் போஸ்ட் பிராண்டியல் அப்படின்னா. இந்த மாதிரி சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து லெஸ் தென் 200 இருக்கும்போது நம்ம எனி சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் எடுத்துக்க முடியும். யூஸ்வலாக அந்த 160 170 இருக்கும்போது இன்னும் சேஃபர். அப் டு 200 வரைக்கும் போஸ்ட் பிராண்டியல் பிளட் சுகர் போகும்போது அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் போட்டுட்டு இன்ஃபெக்ஷன் வரத்துக்கான வாய்ப்பை குறைச்சிட்டு அண்டர் ஆன்டிபயோட்டிக் கவர் அந்த ப்ரொசீஜர் பண்ணுவோம், சர்ஜரி பண்ணுவோம். இது வந்து during the process of actually doing the procedure. Short term healing வந்து இந்த around that பண்ணுற சர்ஜரி பண்ணுற இருக்கிற சுகர். ஸோ போஸ்ட் த சர்ஜரி அவங்களோட டயட் கண்ட்ரோலாக இருக்கட்டும், மருந்து சாப்பிட்றதா இருக்கட்டும், அந்த சுகர் மருந்தை மிஸ்ஸே பண்ணக்கூடாது, சரியான கரெக்டாக சாப்பிட்ணும். அவங்க டயட் கண்ட்ரோலும் பர்ஃபெக்டாக இருந்தால் தான் சுகர் ஸ்பைக் ஆகாமல் ஜாஸ்தி ஆகாமல் இருக்கும். ஸோ சுகர் ஸ்பைக் ஆகாமல் ஜாஸ்தி ஆகாமல் இருந்தால் தான் ஹீலிங் பெட்டராக இருக்கும். ரெண்டாவது வந்து லாங் டேர்ம் கண்ட்ரோல். இந்த லாங் டேர்ம் கண்ட்ரோல் எப்படி பார்ப்போம் அப்படின்னா, எதுக்கு முக்கியம் அப்படின்னா, பிளட் சுகர் ஜாஸ்தி இருக்கும்போது அந்த உடம்புல வந்து மற்ற பாகங்களில் அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த நரம்பு சம்பந்தமான ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. கிட்னி, ஐஸு, அதே மாதிரி பற்கள், பாடியில் மற்ற பாகங்களுக்கும் இந்த ஹை பிளட் சுகர் அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதனால தான் வந்து மோஸ்ட் ஆஃப் நிறையா அன்கண்ட்ரோல் சுகர் பேஷண்ட் வந்து பற்கள் ஆடி விழுந்திருக்கும். ஒன் ஆஃப் தி ஏர்லியஸ்ட் சைன் அது. இந்த உடம்புல மற்ற பாகங்களை அஃபெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பற்களை ஃபஸ்ட்டு அதை அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஈர் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சுகர் ஜாஸ்தி இருக்கும்போது. ஸோ பற்கள் ஆடி விழுந்திருக்கலாம். ஸோ அந்த லாங் டேர்ம் கண்ட்ரோலுக்கு வந்து 3 month ஆவரேஜ் HbA1cன்னு சொல்லுவோம். அந்த 3 month ஆவரேஜ் எவ்வளோ இருக்குது? 7க்கு கீழே இருந்தால் இட்ஸ் பெட்டர். 7.5 வரைக்கும் இஸ் ஓகே. 10 இருக்குது, 11 இருக்குது, 12 இருக்குது அப்படின்னா அவங்களோட கண்ட்ரோல் ஆஃப் பிளட் சுகர் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. இந்த மாதிரி 11, 10, 11, 12 இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு வந்து டென்டல் இம்ப்ளான்ட் செய்ய மாட்டோம். 8 and below 8 அப்படிங்கும்போது அந்த பேஷண்ட்டுக்கு கவுன்சிலிங் பண்ணிவிட்டு அவங்களோட பிளட் சுகர் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னு செக் பண்ணிவிட்டு டென்டல் இம்ப்ளான்ட் செய்யலாம். ஸோ சுகர் உள்ள பேஷண்ட்டுக்கு டென்டல் இம்ப்ளான்ட் செய்ய முடியுமா? டென்டல் இம்ப்ளான்ட் செய்யலாம். 2 முக்கியமான திங்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணணும். அரவுண்ட் தட் சர்ஜரி அவங்களோட சுகர் கண்ட்ரோல் எப்படி இருக்குது, லாங் டேர்ம் கண்ட்ரோல் எப்படி இருக்குது, இது 2த்தையும் முக்கியமாக எடுத்துகிட்டு நம்ம டென்டல் இம்ப்ளான்ட் செய்யலாம். அண்ட் எனி ப்ரொசீஜர் பண்ணும்போது அந்த சுகரை மட்டும் தனியாக நம்ம பார்க்கக்கூடாது. இம்ப்ளான்ட்டுங்கிறது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. அது வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு ஒன்று வந்து சுகர், அவங்களோட ஹெல்த் கண்டிஷன். ரெண்டாவது வந்து எலும்பு தன்மை, பேஷண்ட்டுக்கு எவ்வளோ எலும்பு இருக்குது. மூணாவது வந்து அந்த மேலே கொடுக்குற பற்களோட அவங்களோட பைட் ஃபோர்ஸ்னால பற்களோட தன்மை. நாலாவது பார்த்திங்கன்னா அவங்களோட மெயின்டெனன்ஸ். ஸோ பேஷண்ட் வந்து சுகரை கண்ட்ரோல் பண்ணுறாங்க, ஆனால் மெயின்டெனன்ஸ் ரொம்ப புவராக இருக்குது, பற்களை பாதுகாக்கவே மாட்டேங்கிறாங்க, ஆர் அவங்களுக்கு எலும்பே இல்லை, ஆர் அவங்க ஃபோர்ஸ் நிறையா இருக்குது அப்படின்னா சுகர் கண்ட்ரோலாக இருந்தாலும் அவங்களுக்கு இம்ப்ளான்ட் செய்கிறது வந்து ரிஸ்கி. ஏன்னா இம்ப்ளான்ட் ஃபெயில் ஆகிறதுக்கான சான்ஸ் நிறையா இருக்குது.
ஆனால் சுகரை கண்ட்ரோல் பண்ணுறாங்க, அவங்க நல்லா மெயின்டைன் பண்ணி க்ளீனாக வந்து அவங்களோட டென்டல் ஹெல்த்தை செக் பண்ணிக்கிறாங்க. அப்படிங்கும்போது தாராளமாக டென்டல் இம்ப்ளான்ட் செய்யலாம். ஸோ ஆஸ் அ ஹோல் சுகரை மட்டும் தனியாக பார்க்காம பேஷண்ட்டை வந்து முழுமையாக எக்ஸாமின் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பார்க்கும்போது ஃபேவரபுளாக இருக்கும்போது டென்டல் இம்ப்ளான்ட் தாராளமாக செஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதான் கொஸ்டின்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாக்டர் அருண் பேர்ல்ஸ் பல் மருத்துவமனையிலேருந்து பேசுகிறேன். நன்றி, வணக்கம் அண்ட் தேங்க்யூங்க.